அந்த மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து அந்த அடி வாங்குனாங்கன்னா, அவங்க வந்து ஒரு 1/2 மந்த் ஆச்சு வந்து என்னன்னு பெட் ரெஸ்ட்ல இருக்கணும். அதுல ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்காமா. ஹார்ட் அட்டாக்னா ஹார்ட்டே வந்து பீட் ஆகாத மாரி அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த பிரின்சிபல் வந்து என்ன சொன்னான்னா, "இப்படி ஆயிப்போச்சு." அப்படி இப்படி இப்படின்னு பில்டப் பண்ணிட்டு இருக்கான் எப்பயும் போல. உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "மிஸ்டர் கான்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் வந்து சொல்றாரு. அதுக்கு வந்து, "என்ன சார்?" அப்படின்றான். அதுக்கு வந்து அந்த பிரின்சிபல் என்ன சொன்னான்னா, "நீ என்ன அவங்ககிட்ட போய் பேசுனியாம்மா?" அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். "ஆமா. அவங்க வந்து பண்ணதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கான் வந்து சொல்றான். அதுக்கு வந்து அவன் என்ன சொன்னான், "இன்னொரு டைம் வந்து பிரின்சிபல் என்ன சொன்னான்னா, இன்னொரு டைம் இந்த மாரி பண்ற வேலைலாம் வச்சுக்காத எனக்கு ஃபியூச்சர்ல." அப்படின்றான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா பிரின்சிபல் இப்படி சொல்றானேன்னு சொல்லிட்டு அவங்களே ஷாக் ஆயிட்டாங்க. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா வந்து, எனக்கு வந்து நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லி என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. பட் நீங்க வந்து அவங்கள வந்து ப்ரொவோக் பண்ணாம இருங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அதுதான் வந்து நமக்கு வந்து எது பெஸ்ட்டு, அதுதான் நமக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் வந்து சொல்றான். அந்நேர வந்து அவங்க திருப்பி சைலன்ட்டா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க வந்து என்ன பண்றீங்க, இப்போ மத்த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கன்னு அவங்களையும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்றா இந்த பேட்டிலுக்கு அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கான் என்ன சொன்னான்னா, நீங்க சொன்ன மாரி எல்லா டம்மி ஸ்டூடண்ட்ஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எக்செப்ட் ஃபார் தி 4 அதுக்கப்புறம் ஊமினும், ஜின்வோவும் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்றாங்க. பெஸ்ட் 4 வந்து பண்ணல. அது இல்லாம வந்து மீதி இருக்கவங்க பண்றாங்க போல. அதுக்கு அப்படி சொல்றாங்க போல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓகே. அப்ப வந்து எல்லாமே இது வந்து எல்லா ஸ்டூடண்ட்ஸும் அப்ரூவ் ஆயாச்சா இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் கேட்குறான். அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்கலாம் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த விஷயத்த சொல்லிக் குடுத்து பழக்கனனால வந்து அவங்க ஈஸியா வந்து அப்ரூவ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான் சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் நம்ம பிரின்சிபல் என்ன சொல்றான்னா, அ மத்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன சண்டை போடும்போது வந்து அவங்க ஃபுல் பவர் காமிக்கக்கூடாது. நீங்க வந்து கண்டிப்பா வந்து அவங்ககிட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் சொன்னோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் என்ன சொல்றான்னா, அவங்க ஏதாச்சும் தப்பா பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு தான் வந்து டேமேஜ் ஆகும். அத மட்டும் அவங்ககிட்ட மறக்காம சொல்லிடுங்க அப்படின்றான். உடனே பார்த்தா அவங்க திருப்பி சைலன்ட்டா கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம கைடன் கிட்ட வந்து நம்ம ஜின்வோ வந்து சொல்றோம். இந்த மாதிரி வந்து கிட்ஸ் வந்து ஹர்ட் ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கைடன் கேட்கறான். ஆமான்றான். அந்த கிட்ஸ் வந்து ரொம்ப வேற அளவுக்கு போறாங்க. என்னன்னா புல்லி பண்ணிட்டு இருக்குது. இந்த மாரி புல்லி பண்ணாங்கன்னா வந்து, அ என்ன சொல்றது? நம்ம ஆளுங்க வந்து அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு வேணும்னே பண்றாங்க. இதெல்லாம் நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைனன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து சைல்டிஷா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம காட்டுல சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இத வச்சே ஒரு கான்வர்சேஷன் ஆட்டம் சும்மா நார்மலா போயிட்டு இருக்குது. என்னடா இது? இதுக்கு தான் வந்து நான் எந்த குரூப்லயுமே இல்ல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாரி இந்த பேட்டில் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கு வந்து நம்ம கைனன் என்ன சொன்னான்னா, அதானே நீயும் மீதி இருக்கிறவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணல தானே அப்படின்னு சொல்லி நம்ம கைடன் கேட்கறதுக்கு ஆமான்றான் ஜின்வோ. ஓகே. அப்போ வந்து ஒரு ஆப்ஷனும் இல்ல. அவங்க வந்து என்னன்னா, எல்லா ஸ்டூடண்ட்ஸோட எபிலிட்டியும் காமிக்க கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. ஓகே. இது பரவால்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடு வந்து நெனைக்கிறான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த எபிலிட்டீஸ் வந்து வெளியில தெரிஞ்சுட்டா, அவங்களோட சீக்ரெட் எல்லாம் போயிரும். இந்த மாரி சீக்ரெட்டா வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. அது தெரியக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க போல அப்படின்ட்டு நம்மளோட காட்டுல சொல்றான். அவனுக்கு வந்து ஜின்வோ வந்து ஹான்னு பார்க்குறான். "தம்பி நீ இந்த உலகத்துல இருக்கியா இல்லையான்னு?" சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு கொஸ்டின் மார்க் வரும். அவன் பண்றத பார்த்தா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது வந்து நல்லதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இவன் ஜின்வோ கேட்கும்போது பார்த்தா, அவங்க 2 பேரும் முறைச்சு பார்க்குறாங்க. அது எப்படிங்க நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அத எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்ம போன சாப்டர்லயே வந்து இத எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். அதனால நீங்க அத பார்த்துக்கோங்க. ஏன் வந்து இந்த மாதிரி வந்து இவங்க சீக்ரெட்டா பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, ஓகே. நம்ம வந்து நாளைக்கு என்ன பண்றோம்னா, சைட் சீயிங் போறோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுல சொன்னாங்க. ஏன்னா அந்த ஃபைட்ட வந்து பார்க்கறதுக்கு அவங்க ஜாலியா போறாங்க போல. உடனே பார்த்தீங்கன்னா காட்டுல ஏன் எப்ப பார்த்தாலும் வந்து இந்த மாரி நம்ம பேசும்போதெல்லாம் வந்து மூஞ்சிய சோகமா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம காட்டுல கேட்கறான். கைடன் என்ன கேட்கறான், "நான் தான் சொன்னேன் தானே, நீங்க வந்து போக போக உனக்கு இது பழகிடும்" அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ்ன்னு சொல்லிட்டு வேர்ல்ட் எக்கனாமிக் டீச்சர அவ கேட்கறா. ஏன் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, அவன் கேட்கறான், "ஏன் உங்களோட 4 ஸ்ட்ராங்கஸ்ட் ரூக்கீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்றாங்க, "இல்ல அவன் ஸ்டூடண்ட்ஸோட கண்டிஷன் வந்து பெஸ்ட்டா இல்ல. அதனால வந்து ட்ரெய்னிங் வந்து ரொம்ப அதிகமா பண்ணிட்டு இருக்கனால, அவங்களுக்கு வந்து பெஸ்ட் கண்டிஷன்ல இல்ல. அதனால அவங்கனால சண்டை போட முடியாதுன்றான்." அதுக்கு வந்து அந்த டீச்சர் என்ன நினைக்கிறா, "வாட் அ பஞ்ச் ஆஃப் புல்ஷிட்" அப்படின்னு சொல்லிட்டு அவ நினைக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க, அங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே. நம்ம இதுக்காக நம்ம எதுவுமே பண்ண முடியாது.
தேர் இஸ் நத்திங் வி கேன் டூ அபவுட் இட் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து அவன் மனசுல என்ன நினைக்கிறான், இது என்ன நான் ஈஸியா வந்து இந்த பிளேஸ் மட்டும் இல்ல ஈஸியா எடுக்கிறதுக்கு, ஈஸியா நான் வந்து அவங்கள வந்து ஆட்டைய போட்டுருவேன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த டீச்சர் என்ன சொல்றா அவன் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட, "நீ வந்து உங்களோட பெஸ்ட்ட வந்து பண்ணுங்க. ஸோ அப்பதான் வந்து அவங்களுக்கு தெரியும் நம்ம யாருன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா டிஸ்ட்ராய் தெம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் குடுக்குறா. யாரு அந்த வெளிநாட்டு டீச்சர் வந்து. ஸோ உடனே பார்த்தா அவங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் மண்டையும் ஒரே மாரி கலர்ல இருக்குது. ஸோ இது மண்டையா இல்ல சொட்டையான்னு தெரியல. சரி என்னமோ ஒரு ஹேர் ஸ்டைலா தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, "ஓகே ஐ வில் டூ மை பெஸ்ட்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். இந்த கண்ணாடி போட்டவன். எல்லாருமே ஐ வில் டூ மை பெஸ்ட் பெஸ்ட்டுன்ட்டு "ஏய் ஆர் யூ கிரேசின்றேன்." அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நான் வந்து என் மைண்ட்ல இல்ல. பட் வந்து என்னன்னா, அந்த கிட்ஸ் வந்து ரொம்ப கேவலமா பேசுனது எனக்கு பிடிக்கல. அதனால நான் பதில் குடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் வேற போயிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா, இந்த நம்மளோட எபிலிட்டி வச்சுட்டு நம்மளால வின் பண்றது கஷ்டம் தான் அப்படின்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அலாங் சைட் வித் என்ன டூக்கு, ஆஷன் பையன் மத்தவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கரான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா, ஐ வில் ஷோ தெம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் வந்து வீக் இல்லன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபக் இட் ஐ வில் கெஸ்ட் நானும் வந்து சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து பேசிக்கிறாங்க. எது இந்த ஃபைட் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பேசிக்கிறாங்க. ஸோ அதில வந்து ஃபைட் இப்ப நடக்க போகுது. இந்த கருவாயனுக்கும் இவனும் கருவாயன் தான். பட் இவன் ரொம்ப கருப்பு. ஸோ இவன் வந்து எடுத்தோனே ஸ்டார்ட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, லேசர் பஞ்ச் எடுத்து சண்டைக்கு வரான். மூஞ்சில அடிக்க வரான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து கைய எடுத்து புடிச்ச மாரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. கையில வந்து ஈஸியா தடுத்துட்டான். திருப்பி வந்து அவங்க லெஃப்ட் பஞ்ச் குடுக்க வரான். ஸோ அதுவும் வந்து இன்னொரு கையில வந்து ஈஸியா தடுத்துட்டான். எப்பா டேய்! நான்லாம் வந்து என்னோட ஃபுல் பவர வந்து அடிக்கும்போது பார்த்தீங்கன்னு வைங்க, ஒருத்தன் தடுத்துட்டான்னா நான் அவ்வளோதான் ஓடிருவேன். சார் கிவ் அப் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிருவேன். நீங்களும் அந்த மாரி தான் பண்ணணும் புத்திசாலித்தனமா. ஸோ சூப்பர் பவர்ஸ் இருக்கும்போது நம்ம வீக்கா இருந்தா அவன் ஓடிட்டு கம்முன்னு இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அவன் டைவ் அடிச்சுட்டு பின்னாடி வரான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஆ அந்த கருவாயக்காரன் அவன் என்ன சொன்னான், "இதுதான் உன்னோட கோஸ்ட் காம்பேக்ட் ஃபைட்டிங் ஸ்டைலா? நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். இவ்வளோதான் உன்னால பண்ண முடியுமான்னு?" சொல்லிட்டு அவன் கேட்குறான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "ஓகே நீ வந்து எப்பயுமே பிளாக் பண்ணிட்டே இருக்க. ஸோ அதனால வந்து நான் வந்து டிஃபென்ஸ்லேருந்து நான் போக தேவையில்ல. இப்ப பாரு என் ஃபுல் பவர காமிக்கிறேன்னு" சொல்லிட்டு அவன் ஃபுல் பவர் கருவாயன் காமிக்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா அவன் பாடியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ லைக் 4 ஆர்ம்ஸ் மாரி இருக்கான். 4 ஆர்ம்ஸ் மாரி 2 ஆர்ம்ஸ் இருக்குது இவனுக்கு. உனக்கு மொத்தமா 3 கை தான் 3 ஃபிங்கர் தான் இருக்கிற மாரி இதுல காமிக்கிறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. பாடியே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ உடனே என்ன சொல்றான்னா, இவனோட பவர் வந்து இன்கிரீஸ் பண்ணி அவனோட டிஃபென்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டான். இப்போ வந்து அந்த ஆள் அந்த கருவாயன் என்ன சொல்றான், "நீ இப்போ வாடா. நான் வந்து இந்த டைம் வந்து உன்னோட அட்டாக்க பிளாக்கே பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். உடனே பார்த்தா அவன் டென்ஷன் ஆயிட்டு ஒரே குத்து குத்த வரான். ஸோ அந்த டைம் வந்து அவன் பிளாக் பண்ணல. அடிய வந்து தாங்கிட்டான். உடனே நம்ம டீம்காரங்க ஈன்னு சொல்லிட்டு இடிக்கிறாங்க. பட் லூசுத்தனமா இருக்குது. ஏன்னா நம்மளோட அவங்க பவர் அவங்களுக்கே தெரியும். பட் இடிக்கிறாங்க லூஸ் மாரி. ஸோ ஆனா அவங்க டீம் பார்த்தா ஒரு ரியாக்ஷன் இல்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். இவன் ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்ச வந்து வாங்கிட்டான். வாங்கிட்டு அவன் சொல்றான், "நான் நெனச்ச மாதிரியே வந்து உன்னோட அட்டாக் வந்து எதுவுமே எனக்கு பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இப்ப நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், "இட்ஸ் மை டர்ன் நவ்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், அவன் ஒரு மூஞ்சில குத்த போனான். ஸோ குத்தும்போது பார்த்தா பொத்து பொத்துன்னு ஒரு அடி அடிச்ச அடியில வந்து பில்டிங்கே உடைஞ்சிருச்சு. அங்கங்க சிதறி போய் விழுந்துட்டான். ஒன் ஷாட்ல வந்து அடி. ஒரே அடியில வந்து மூஞ்சில அடிச்ச மாரி இருந்துச்சு. வயித்துல அடிச்சிருப்பான் போல. வயித்துல அடிச்சு எப்படிடா இவ்வளோ ரத்தம் வரும்? லைக் இந்த மாதிரிலாம் உண்மையான ரத்தம் வந்துச்சுன்னா செத்து போயிருவாங்க. ஸோ அத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. அண்ட் சாப்டர் 149 ஸோ அதில பார்த்தீங்கன்னா வந்து டயல் வர்ஜினா இல்ல விலாரன் இஸ் வின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஒரே ஒன் ஷாட்லயே முடிஞ்சிருச்சு அந்த மேட்ச். என்னடா இது அவ்வளோ சீக்கிரமா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து அந்த மாரி தான் நினைக்கிறான். உடனே எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. வாவ்! வாட் த ஃபக்! அப்படின்னு சொன்ன மாரி ஷாக் ஆயிட்டாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, என்னடா இது இவ்வளோ ஈஸியா வந்து முடியும்னு சொல்லிட்டு இது பண்ணவே இல்ல. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் மேட்ச்சே இவ்வளோ கேவலமா எம்பாரஸிங்கா தோத்துட்டீங்களே! அப்படி சொல்லிட்டு அந்த டீச்சர் வந்து சிரிக்கிறா. உடனே அத மொறச்சு பார்க்குறாங்க எல்லாருமே. உடனே பார்த்தா அந்த இவனும் வந்து ஸ்ட்ராங் தான். பட் இவனும் வந்து லைட்டா மொறச்சு பார்க்குற மாரி காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் கேட்குறான். ம் நம்ம கண்ட்ரி வந்து எந்த சிச்சுவேஷன் இருக்கு உனக்கே தெரியும் தானே! அவன் வந்து ஃபிளாஷ்பேக் ஏன்னா ஏன்னா அவன் ஏன் வந்து அவன் வந்து பார்ட்டிசிபேட் ஆகலன்ட்டு. ஸோ அதனால வந்து நான் வந்து அந்த ஃபிளாஷ்பேக்ல பார்த்தா இந்த சைடு கேரக்டர் வந்து என்ன சொல்லிருக்கான், நான் வந்து அவங்ககிட்ட தோக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட போயிருக்கான். பட் ஆக்சுவலா பார்த்தா போட்டு ஊம்பிட்டாங்க. ஸோ அதான் உண்மை. ஸோ ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் என்ன சொல்றான், "நீ உனக்கு புடிச்ச நீ என்ன வேணாலும் பண்ணு.
அதே மாரி பார்த்தா, இந்த மாரி நம்ம பீப்பிள்ஸ் வந்து என்னன்னா, பேக் அவுட்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு. ஸோ அந்த குரூப்ல வரவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெடிமின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் போகுது. பட் அந்த ஃபிளாஷ்பேக்ல பாருங்க, "எப்படி இருந்தேன்னா, இப்படி ஆயிட்டேன்." அந்த மாரி வந்து ஒரு போஸ்டர் இருக்குது. ஸோ அத பார்த்தா அவன் லைட்டா டென்ஷன் ஆகுறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பர்பிள் மண்டபம் வந்து என்ன கேட்குறான்னா, "எப்படி வந்து நீ அவங்கள வந்து ஜெயிச்சத பத்தி நீ பெருமைப்படுறியா?" அப்படின்னு சொல்லி கலாய்ச்சவே பார்க்குறான். "என்னது அவரும் வார்ம் அப் கூட இல்ல எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கலாய்க்கிற மாரி சொல்றான். உடனே பார்த்தா ஹஹாஹாஹா சிரிக்கிறாங்க. ஸோ அத பார்த்து இவனும் டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, "ஓகே தென் யூ கேன் டூ இட் வித் மீன்னு" சொல்லிட்டு, "உன்னோட வார்ம் அப் வந்து என்கிட்ட காமிடான்னு" சொல்லிட்டு, நம்மளோட ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் காய் அவன் வந்து கூப்பிடுறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, டீச்சர் வந்து என்ன சொல்றான்னா, "ஏய் என்ன பண்ற? சோய் நிறுத்துடா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர் வந்து சொல்றான். அதுக்கு வந்து சொல்றான், "சாரி சார். என்னால வந்து இந்த மாரி கேவலப்படுத்திட்டு அவங்க இருக்கிறத வந்து என்னால வந்து நின்னு பார்த்துட்டு இருக்க முடியல. நான் சண்டை போடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, ஓகே நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ஸ்கேவும் சொல்றான். அப்புறம் வந்து ஷூபின்னு சொல்றான். எல்லாருமே சண்டைக்கு நான் வரேன் ரெடியா இருக்கேன்ட்டு. உடனே பார்த்தா எல்லா டீச்சர்ஸும் வந்து ஷாக் ஆயிட்டு, "என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. "டேய் உங்க பாடிஸ் எல்லாம் நாட் க இது கண்டிஷன் இல்ல தானே, அப்ப எதுக்கு சண்டை போடுறீங்க?" அப்படின்றான். அதுக்கு வந்து என்ன சொன்னா, "ஆமா அவங்க வந்து இல்ல. பட் இப்போ வந்து நாங்க பெர்ஃபெக்ட் ஆயிட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சொல்றாங்க சண்டைக்கு போடுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, "ஓ மை காட்!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளானே வந்து நாசமாயிருச்சு. அவனே பார்த்தா அந்த ஃபாரின் டீச்சர் என்ன சொல்றான்னா, "அப்பாடா இப்ப கூட நான் ரிலீவ் ஆயிட்டேன். ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்க கிட்ஸுக்கு வந்து சீக்கிரமா தோத்துட்டு, அப்புறம் வந்து நல்ல கண்டிஷன்லாம் சொல்லக்கூடாது நானு. வாங்க வாங்க சண்டைக்கு வாங்க" அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. தென் ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொல்றா. சாரி கேஸ் நாங்க ரீசென்ட்டா ஒரு பூனை வாங்குனேன். ஸோ அவன் டக்குன்னு வந்து எந்திரிச்சுட்டு என்கிட்ட வந்துட்டான். ஸோ அதனால தான் இருந்துச்சு. ஸோ அவங்க சண்டைக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அண்ணன் பார்த்தா ஊமின்னு வரான். நானும் சண்டைக்கு வரேன்ட்டு, "ஓ!" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஷாக் ஆயிட்டாங்க. ஸோ உடனே பார்த்தா சாரி நான் வந்து ஜம்ப் பண்ணதுக்கு சாரி அப்படின்னா, இல்ல இட்ஸ் ஃபைனுன்றான். ஸோ நீங்க எப்படி திடீர்னுட்டு வந்து இந்த மாரி 9 வந்து வரலாம்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க ஸ்ட்ராங்கஸ்ட்டா இருந்தா நீங்க வந்து என்ன வேணா பண்ணணுன்ட்டுலாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வந்து டீம் மாறிடுச்சு. ஸோ இப்ப பார்த்தா ஸ்ட்ராங்கஸ்ட் 4 பிளஸ் ஊமின் இருக்கான். ஸோ 5 பேரு. ஸோ நம்ம அகாடமியோட ஸ்ட்ராங்கஸ்ட் லைன் அப்பு. ஸோ நான் இந்த பொண்ணு ஸ்ட்ராங்கஸ்ட்ன்னு நெனச்சேன். பட் இந்த பொண்ணு வெட்டு தான் போல. உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, அவன் என்ன இன்னொரு டீச்சர் என்ன சொல்றான்னா, நம்ம இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. நம்ம கையில எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா மேட்ச் நடக்குது. ஸோ அந்த கருவாயனுக்கும் நம்மளோட அவன் பேர் வந்து காங்கா, இவன் பேர் கேங் சாயின்னு நெனைக்கிறேன். என்னடா பேர் கஷ்டமா இருக்குது. ஸோ உடனே பார்த்தா அவன் என்ன சொன்னான், "ஸ்வீட் நான் வந்து உன் கூடலாம் சண்டை போடணுன்ட்டு ரொம்ப ஆசையா இருந்தேன். பட் இப்ப நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்" அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "நீ ஏன் முன்ன மாதிரி நீ டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகல?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, நான் எதுக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகணும்? நீங்க வந்து ரொம்ப வீக்கா இருக்கிற மாரி தான் எனக்கு தோணுது. நான் எதுக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகணுன்றான். உடனே பார்த்தா பீப் பீப் பீப்ன்னு சவுண்ட் வருது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "வாட் ஆர் யூ டூயிங்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். "இங்க பாரு இன்னும் வந்து டை டைம் ஆகல. நீ சீக்கிரமா டிரான்ஸ்ஃபார்மேஷன் இப்பவே ஆகுன்றான்." உடனே பார்த்தீங்கன்னா வந்து, நான் தான் சொன்னேன்ல எனக்கு தேவையில்லன்னு சொல்லிட்டு அவன் டென்ஷன்ல வந்து அடிக்க போறான். ஸோ அடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியா வந்து அவன் ஒரு கைய வச்சு அடிக்கிறான். ஸோ 2 பேரும் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவன் கையில இருந்து ரத்தம் அப்படியே தெறிக்குது. ஸோ அந்த தெறிக்கிற தெறியில பார்த்தா ஆன்னா கை உடைஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும் எலும்பெல்லாம் திரும்பி இருக்குது. உடனே பார்த்தா எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா இதுன்ட்டு. உடனே பார்த்தீங்கன்னா வந்து, நான் தான் அப்பவே சொன்னேனே, நீ ஃபர்ஸ்ட்டே வந்து ஃபுல் பவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டு என் கூட சண்டை போடுன்ட்டு. இப்போ பார்த்தியா அப்படின்னு சொல்லி நம்ம ஆளு சொல்றான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ ஆகுறான். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனா ஒரு கை வந்து உடைஞ்ச மாரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னால இவன் வந்து ரொம்ப பெருசாயிட்டான்னு சொல்லிட்டு எல்லாமே கத்துறாங்க. போன சாப்டர்ல வந்து நான் கொஞ்சம் கம்மியா தான் ஆனான். இந்த டைம் வந்து ரொம்ப பெருசாயிட்டான். ஸோ இந்த டைம் அவன் என்ன சொல்றான்னா, நான் உன்னைய வந்து கண்டிப்பா வந்து உன்ன டிஸ்ட்ராய் பண்ண போறேன்டான்னு சொல்லிட்டு அடிக்க போறான். குத்த போறான். ஸோ உடனே பார்த்தா திருப்பி அவங்க 2 பேர் கையும் வந்து சண்டை போடுற மாரி வருது. இது ஜாயிண்ட் ஆகுது. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா, திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வயித்துல ஒரு குத்து குத்துறான். நம்மளோட சைடுல இருக்கிறவன் வயித்துல குத்தும்போது பார்த்தா, அவன் அப்புறம் இன்னொரு அவன் கண்ணு பாருங்க. பொத்து 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 பொத்துன்னு அடிக்கிறான். ஸோ அடிச்ச அடியில பார்த்தீங்கன்னா, அவன் எங்கேயோ பறந்து போய் விழுந்துட்டான். உடனே நம்ப ஆளு வந்து ஜெயிச்சுட்டான். இவன் தோத்துட்டான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, "சாய்ஸ் வின்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்துறாங்க. எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அந்த டீச்சர்ஸ் எல்லாம் அப்படியே வந்து கீழ இருக்கிறதெல்லாம் வெடிச்சிருச்சு. அந்த மாரி ஒரு ஷாக்கு. இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ட்ரியோட ரூக்கீஸா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகி பார்க்குறாங்க. ஸோ அதோட சரி நம்ம சாப்டர் முடிஞ்சிருச்சு.
அடுத்தது சாப்டர் 150க்கு போறோம். ஸோ 150ல போனோனே பார்த்தா நம்ம காட்டுல கைடன் வந்து ஜாலியா ஊர சுத்திட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட காட்டுல என்ன சொன்னான்னா, "என்னடா இது வாக் போகும்போதெல்லாம் திடீர்னுட்டு வந்து எனக்கு தூக்கம் வர மாரி இருக்குதுன்றான்." உடனே அப்ப கைடன் என்ன சொல்றார், நான் தான் சொன்னேனே, இது வந்து உனக்கு கூடிய சீக்கிரம் வந்து இந்த பாடி வந்து பழகிடும். வா நடந்து போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் நடந்து போனாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து, ஆ இந்த கருவாயன் உழுந்து கிடக்குறான். உடனே பார்த்தா, வாவ்! அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திட்டு அப்படி இப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின்வோவும் என்ன நினைக்கிறான், இந்த இந்த கான் சிங் இருக்கான்ல, இவன் உண்மையாவே ஸ்ட்ராங் போல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் சீக்கிரமா வந்து என்னோட ரெக்கார்ட் வந்து சீக்கிரமா ஆயிட்டு, நான் அவன் கூட நான் சண்டை போடணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்றான். உடனே பார்த்தா நம்ம ஆளுங்க வந்து என்ன சொல்றான், அது நடக்கிறது தானே, அவன் தான் வின் ஆவான்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டீச்சர்ஸ் மனசுல என்ன நினைக்கிறேன்னா, இந்த டயல் மே வந்து என்னன்னா ஸ்ட்ராங் இல்லையாமா. என்னன்னா அந்த ஆஷர், டூக் அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லாட்டியும், அவ்வளோ பெரிய கேப் இல்லையாமா அவங்களுக்குள்ள. பட் இவன் வந்து இவ்வளோ ஈஸியா வந்து ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த 4 பேத்துல வந்து இவன் தான் இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, வாவ்! அந்த பையன் வந்து உண்மையாவே குவைட் குட் அப்படின்றான். வாவ்! ஹி இஸ் ஸ்ட்ராங்ன்னு சொல்லிட்டு அவங்க டீம்ல எல்லாமே பாராட்டுறாங்க, ஆப்போனன்ட் டீம்ல. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின்ஸ்கே என்ன சொல்றான், நான் போனேன் நெக்ஸ்ட் ஐ அம் கோயிங் நெக்ஸ்ட்ன்றான். உடனே பார்த்தா நம்ம சூமி என்ன சொல்றான், ஃபக் ஆஃப் ஐ அம் நெக்ஸ்ட்ன்றான். ஸோ இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா நம்மளோட இவன் பேர் என்ன? அவன் பேர் மறந்து போயிருச்சு. ஸோ இவன் வரான். ஸோ நான் போறேன்ட்டு. எதுக்குடா இந்த பையன் போனான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு உடனே பார்த்தா ஜின்வோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. உடனே பீப்னு ஒரு சவுண்ட் வருது. நீ வந்து பேக்கு கான் அவன் பேர் சூசன் மறந்தே போயிட்டேன் பார்த்தீங்களா? சூசன் தானே நீ அப்படின்றான். ஓகே. நான் அது வந்து என்னன்னா, அந்த ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. உங்க ரீடர் வந்து செத்துட்டாங்கன்ட்டு அது உண்மையான்னு சொல்லிட்டு வேணும்னு ப்ரொவோக் பண்றதுக்கு வந்து அவன் கேட்கறான். உடனே பார்த்தா அவன் வந்து மூஞ்சியே மாறிடுச்சு. என்ன அப்படின்ட்டு. உடனே பார்த்தா டூ பேட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கலாய்க்கிறான். உங்க ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப பெரிய ஆர்கனைசேஷன்னு கேள்விப்பட்டேன். அதுலேருந்து ஒரு ரீடர் செத்து போனது வந்து ரொம்ப கேவலமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, "சோ பிரிட்டிஃபுல்" அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா பார்க்குறான். உடனே பார்த்தா வந்து நம்ம சூசன் வந்து அவன் பவர யூஸ் பண்ணி, கிராவிட்டி பவர யூஸ் பண்ணி முன்னாடி கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்துட்டு கழுத்த புடிச்சு நசுக்குறான். உடனே பார்த்தா அவன் வந்து என்ன, "யோவ்! நீ ஒரு தொண்டு. நீ என்னடா சொன்ன?" அப்படின்னு கெட்டவார்த்தை பயங்கரமா வருது. "ஸோ யூ பிட்ச் வாட் டிட் ஹி சே?" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சூசன் கேட்குறான். ஸோ பொண்ணுங்கோட பாராமல் அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு வாயிலேருந்து பவர யூஸ் பண்றா. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஷாக் ஆகுறான். ஸோ பொண்ணு வாயிலேருந்து ஏதோ எக்கோ சவுண்டாட்டம் வருது. ஸோ அந்த இதில பார்த்தா நம்ம சூசனுக்கு வந்து பின்னாடி இதாயிடுச்சு. "நான் உன்ன சாவடிக்க போறேன்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. ஸோ உடனே பார்த்தா சூசன் கையில பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அடிபட்டுருக்குது. ஆஸ் யூசுவல் அந்த பொண்ணு வாயிலேருந்து எக்கோ திருப்பி அடிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் என்ன சொன்னான், "நீ போய் சாவடி தனியா" அப்படின்றான். ஸோ போட்டு அவன் எலக்ட்ரிசிட்டி பவர் எடுத்து திருப்பி கூட்டிட்டு வந்து பொத்து பொத்துன்னு அங்கே போடுறான். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா, அவளோட பாடி ஃபுல்லா அடிபட்டுருச்சு. திருப்பி வந்து அவன் எக்கோ பவர் யூஸ் பண்றா. பட் இவன் வந்து கிராவிட்டி பவர் வச்சு அத வந்து தடுத்துட்டான். ஸோ தடுத்துட்டு பார்த்தா, "நீ நத்திங்" அப்படின்றான். உடனே பார்த்தா அந்த சுத்தி வந்து அவனுக்கு கிராவிட்டி ஃபீல்ட்ல வந்து அவன சுத்தி வந்து ஷீல்டாட்டம் இருக்குது. உடனே பார்த்தீங்கன்னா, "நீ சாவுடா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா, அந்த பொண்ணையே வந்து தூக்கிட்டான். ஸோ தூக்கிட்டு வந்து என்ன பண்றான்னா, அப்படியே கைய காலெல்லாம் திருப்பிட்டான். "இப்ப பாரு நான் வந்து உன் பாடியில இருக்க எல்லா எலும்பையும் வந்து நான் ட்விஸ்ட் பண்ண போறேன்றான்." உடனே பார்த்தா, "ஸ்டாப்" அப்படின்னு சொல்லி நம்ம கோன்னு தடுத்து நிறுத்திட்டான். "ஸ்டாப் சூசன் வின்ஸ் ஆயிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, அவன் என்ன பண்றான்னா, எல்லா பாடியும் நான் வந்து தூக்கி போடலான்ட்டு இருந்தேன். இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டான். ஏன்னா அவனுக்கு வருத்தமா இருக்குது. ஏன்னா அவன் போட்டா எல்லாத்தையும் சாவடிச்சிருப்பான். ஏன்னா அவன் வில்லன் தானே. ஸோ உடனே நம்ம ஜின்வோ நினைக்கிறேன், சூசன் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவன இன்னும் இப்போ ஸ்ட்ராங் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி பார்க்குறான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, அந்த பழைய ஃபாரின் டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பையன் மட்டும் இல்ல, இந்த பையனும் ஸ்ட்ராங்கா என்னடா இது? இவங்க என்ன நம்மளோட அகாடமி இந்த 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 கண்ட்ரியோட 4 ஸ்ட்ராங்கஸ்ட் வந்து என்னன்னா, நம்ம அகாடமியோட டாப் 10க்கு ஈக்குவலா இருப்பாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்க்காங்க. இந்த டைம் பார்த்தா எல்லாரும் சீரியஸா பார்க்காங்க. ஸோ உடனே பார்த்தா நம்ம டீச்சர்ஸும் என்ன சொல்றாங்கன்னா, இவன் முன்ன இருந்தது கூட இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அவங்களும் அதே தான் நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஷூபின் என்ன சொல்றான்னா, இது வந்து என்னன்னா எப்படியாவது அவங்க வந்து கெட்டவங்க. நம்ம வந்து நல்லவங்க மாரி போயிட்டு இருக்குது. பட் இந்த சைடுல பார்த்தா சூசர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா பார்த்தா வில்லன் மாரி தான். ஸோ உடனே வந்து அவன் என்ன சொல்றான்னா, இவங்க 2 பேருமே வில்லன்ஸ் தான். பேட்டில் ஆஃப் த வில்லன்ஸு. எந்த வில்லன்ஸ் வந்து ஈவிலா இருக்கிறோ அவங்க வின் ஆகுறது கண்டிப்பு உறுதி. இதுல பார்த்தா சூசன் வின் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க 2 பேரும். உடனே பார்த்தா சூசன் வந்து முறைச்சு பார்க்குறான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இவங்க 2 பேரும் சண்டை போடும்போது பார்த்தா நிறைய ஊவின் போறான். ஸோ ஊவின் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து, என்னடா இது 2 பேரும் வந்து நம்ம இதுல தோத்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேல நம்ம தோக்கவே கூடாது.
அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாப் 4 கூட இல்ல. பட் இவன வந்து ஈஸியா ஜெயிச்சு அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாச்சும் எடுப்போம். ஸோ அதனால வந்து என்னன்னா, அவன் என்ன நினைக்கிறான், டூக்கும் ஆசிர் வந்து இருக்கிற அவங்க டீம்ல பவராமா. ஸோ அவங்க 2 பேரும் வந்து இவங்க கூட சண்டை போடக்கூடாது. ஏன்னா இவன் வந்து வீக் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொருத்தன் யாரையோ அனுப்பிச்சு விடுறாங்க. யாரு இந்த கருவாயன. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கருவாயன் வந்து சண்டை போட போறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, அந்த அவன் என்ன நினைக்கிறான், இவன் வந்து நம்ப அந்த டாப் 4ல இல்லன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட் அவங்க 2 பேருக்கு முன்னாடி வந்தவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப பவரு. ஸோ அவங்க வந்து என்ன விட ரொம்ப அவுட் ஆஃப் த லீக்கா இருப்பாங்க. ஆனா இவன வந்து நான் ஃபுல் பவர்ல வந்து அடிச்சு, நான் வின் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபாரின் டீம்காரன் வந்து அடிக்க போனான். ஸோ எஸ் அவன அடிக்க பார்க்க கூட டைம் குடுக்காம நம்மளோட ஓவியன் எப்பயும் போல வந்து மூஞ்சில ஒரு படால்னு ஒரு அடி அடிக்கிறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூமின்னு சொல்லி ஜின்ஸிலே சொல்லி சிரிக்கிறாங்க. ஸோ ஆஸ் யூசுவல் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து நம்மளோட ஊமின் வந்து டைமே கொடுக்க மாட்டான். பட்டுன்னு அடிச்சுடுவான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊமின் வந்து அவனோட இவனுக்கு வந்து கிராவிட்டி பவர் தான். லைக் கிராவிட்டி பவர் மேக்னெட்டிக் பவர்ன்னு சொல்லலாம். ஸோ இவன் வந்து அவன சுத்தி வந்து என்னமோ ஒரு என்னமோ ஒரு இது ஃபயர் பாலாட்டம் உருவாக்குனான். ஸோ உடனே பார்த்தா அத எடுத்து தூக்கி போடுறான். தூக்கி போடும்போது கை காலெல்லாம் உடைஞ்ச மாரி இருக்கும். பட் உடையல. ஸோ அந்த மாரி எஃபர்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஸோ அதில பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி நம்ம ஓவியன் வந்து ஒன் ஷாட் பண்ணிட்டான். ஸோ ஓவியன் வின்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க. எல்லாருமே வந்து அடேங்கப்பா! டேய் இதுதான் எங்க பவரோட எங்க கண்ட்ரியோட பவர்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து கத்துறாங்க. எங்கள வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்கடான்ட்டு. உடனே பார்த்தா எல்லாருமே கை தட்டிட்டு இருக்காங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டூக்கு, ஆஷர் இவங்க 2 பேருமே பார்க்குறாங்க. டீச்சர்ஸ் வந்து நினைக்கிறேன், இவன் வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கூட இல்ல. பட் இவ்ளோ பெரிய டேலண்ட் இவங்க வச்சுட்டு இருக்காங்களா? யார்றா அவன்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவியன பார்க்குறான். ஸோ அதோட சரி சாப்டர் முடிஞ்சிருச்சு. அதே மாரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.